அதே மாதிரி கண்ணை டைலேட் பண்ணுவோம். கண்ணை டைலேட் பண்ணி கண்ணுக்குள்ள ரெட்டினாவை பார்த்தாலும் அதுலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெட்டினா நார்மலாக வந்து ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் இருக்கும். பட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கிரேயிஷ் கலரில் இருக்கும். வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிரே கலர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி மேடம் நீங்கள் வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சின்னு சொல்கிறீங்க, பிளட் டெஸ்ட்டே பண்ணலையே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு நல்ல கேள்வி தான் அது. ஆனால் நம்ம கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிளினிக்கல் அசஸ்மெண்ட், அது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு தேவையில்லைங்க, இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பிட்டாட் ஸ்பாட்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் காமிச்சோன்னே அப்படியா டாக்டர்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன வைட்டமின் ஏ அக்வசால் எல்லாம் கிடைக்கும், சாப்பிடலாம் கேப்சூல்ஸ். அது வந்து நம்ம எவ்வளோ தேவைன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கோங்க, இல்லைனா 2 மாதத்துக்கு. ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் 6 மாதத்துக்கு கூட கொடுப்போம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் எடுத்துப்பாங்க. அப்புறம் என்னென்ன உணவுகள் எடுத்துட்டா அந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்காதுன்னு சொல்லுவோம். சைவம் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு நாங்கள் கேரட் எடுத்துக்கோங்க, மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க, முருங்கை இலை, முருங்கைக்காய், எல்லா விதமான கீரை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வைட்டமின் ஏ நல்லா நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நல்லா தினமும் டெய்லி இன்றைக்கி கேரட் சாப்பிட்டா நாளைக்கு பப்பாளி சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிடுங்க, முருங்கைக்காய் அடுத்த நாள் சாப்பிடுங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வெரைட்டிக்கு வேணும்னா தொடர்ந்தேச்சு அப்படி நல்ல ஒரு நியூட்ரிஷன் உள்ள ஒரு உணவு எடுத்துட்டிங்கன்னா இந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி போய்டும்னு சொல்லுவோம். அவங்களும் பண்ணுவாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஈரல், மீன், முட்டை இதெல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். மீனில் ரொம்ப 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 ஹை லெவல் ஆஃப் வைட்டமின் ஏ இருக்குது. ஈரலில் இருக்குங்க. அதுவும் இந்த மீன் எண்ணெய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் கேப்சூல்ஸ்லாம் கிடைக்கும். மீனெண்ணெய் கேப்சூல்ஸ்ன்னு, மீனெண்ணெய், இந்த காட் லிவர் ஆயில், ஷார்க் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ்லாம் டெய்லியே குழந்தைங்களுக்கு நிறைய வீட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஹை கண்டென்ட் ஆஃப் வைட்டமின் ஏ உண்டு. அந்த ஈரல்லேருந்து அதை எடுப்பாங்க, மீனோட ஈரல்லேருந்து அந்த அந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கேப்சூல்ஸ் மாதிரி கொடுப்பாங்க.